மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு. தோட்டத்து வீடுகளில் குடியிருப்பவர்கள் ஓட்டம் பிடிக்கின்ற சூழல் வந்திருக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் விடுகின்ற பொழுது உயிரோடு இருப்போமா கேள்வி எழுந்திருக்கிறது. குறை சொல்லவே முடியாத திமுக ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. கடந்த மாதம் சேலம் இரட்டை படுகொலை, அதற்கும் முன்பாக சிவகிரி இரட்டை படுகொலை, அதற்கும் முன்பாக பல்லடம் மூவர் படுகொலை, இதோ இன்று நாமக்கல் மூதாட்டி படுகொலை. நாளை பேசுகிற என் வீடாக இருக்கலாம், ஏன் கேட்கின்ற உங்கள் வீடாகவும் இருக்கலாம். கண்டுகொள்ளாமல் கடக்க போகிறோமா? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி சித்தம்பூண்டி ஊராட்சி கொளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி சாமியாத்தாள். அவங்க யார் அப்படின்னா மிக இளம் வயதிலேயே கணவனை இழந்து விட்டு தனி ஒரு பெண்ணாக தன்னுடைய தோட்டத்தில் வேலை பார்த்து 2 பிள்ளைகளையும் அழகா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தனி ஒரு பெண்ணாக தன் பிள்ளைகளை வளர்த்து அந்த பகுதியிலேயே அந்த ஊர்லேயே எல்லோராலும் மதிக்கக்கூடிய, எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய, எந்த ஒரு சிறு குறை கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மூதாட்டி தான் சாமியாத்தாள். இந்த சூழல் என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று முன்தினம் இரவு ஒரு திருமண விருந்துல போய் கலந்துக்கிட்டு தனியாக வந்த சாமியாத்தாள் இரவு 9 மணிக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்களை 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்துல பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. ஒரு இரவு 1 மணி வாக்குல தூங்கி கொண்டிருந்த தன்னுடைய தோட்டத்து வீட்டுல தூங்கி கொண்டிருந்த சாமியாத்தாளை கதவை தட்டி எழுப்பி, இந்நேரம் போல யார் வந்ததுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்த சாமியாத்தாளை 2 பேரும் பணம் நகையெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டு மிரட்டி கொடுக்க மறுத்த அந்த அம்மாவை கழுத்திலும் முதுகிலும் தொண்டையிலும் கத்தியால குத்திட்டு ஓடி போயிடுறாங்க. ஆரம்பம் தொட்டே ஒரு துணிச்சலான ஒரு தைரியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சாமியாத்தாள் அந்த சூழலிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு வழியிலும் கூட தன்னுடைய அலைபேசியை எடுத்து பக்கத்து தோட்டத்து வீட்டுக்கு அந்த எண்ணுக்கு அழைச்சு, இது போல என்ன ஒரு 2 பேர், குறிப்பா ஸ்கூட்டில 2 பேர் காசு பணம் கேட்டு என்னைய மிரட்டி நான் தர மறுத்த உடனே கத்தியால என் தொண்டையில குத்தி ரத்தம் போய்கிட்டு இருக்கு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு வழியோட அழைச்சு பேசுறாங்க. உடனே அக்கம் பக்கத்துல வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசர ஊர்தியை வர சொல்லி உடனே அந்த அம்மாவை ஏற்றி பக்கத்துல திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வர்றாங்க. அங்க சிகிச்சை பண்ண முடியாதுன்னு சொல்லி மேல் சிகிச்சைக்காக கோவை KMCH கொண்டு போறாங்க. அங்கு சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிடுறாங்க. அதற்கு பின்பாக பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை நாமக்கல் மாவட்டம் அங்க சடலம் கொண்டு வரப்படுகிறது. ஒட்டுமொத்த சித்தாம்பூண்டி ஊராட்சியும் அந்த பகுதி மக்களும் கொந்தளித்து போய் கிடக்கிறார்கள். ஒருபுறம் அச்சம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தினம் தினம் கொலைகளின் எண்ணிக்கை சீரான வேகத்துல படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே கடந்த மாதம் மே மாதம் நினைக்கிறேன், ஆமா கடந்த மே மாதம் 12ஆம் தேதி சேலத்துல பாஸ்கரன் வித்யா அப்படின்னு சொல்லி 2 வயதான தம்பதியர் தான் பட்ட பகலில் குத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கும் முன்பாக சிவகிரி கடந்த ஏப்ரல் மாதம் சிவகிரியில இரட்டை படுகொலை நடந்தது. அதற்கும் முன்பாக பாத்தீங்கன்னா பல்லடத்துல தோட்டத்துல குடியிருந்த தெய்வசிகாமணிங்கிறவர், அவருடைய மனைவி, அவருடைய மகன் செந்தில்குமார்னு சொல்லி 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க பல்லடம் தோட்டத்து வீட்டுல. இப்போது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இது போல சாமியாத்தாள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப மக்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வருகிறது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்தது நாளை நம் வீட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? எப்ப வேணா நடக்கலாம் இல்லையா? அப்ப ஆளுகின்ற திமுக அரசு, குறிப்பாக காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று, குறைந்தபட்சம் நீங்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம், குறைந்தபட்சம் உங்கள் கைவசம் இருக்கின்ற அந்த காவல்துறையையாவது கூடுதலாக யாராவது ஒரு சரியான நபரை பார்த்து, சரியான ஆளை பார்த்து அவரிடம் ஒப்படைத்து முழுக்க காவல்துறையை நீங்கள் கண்காணிப்போடு பாருங்கள்னு கொடுக்கலாம் இல்லையா? பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? ஏன் அப்படின்னா, யார் வர்றா யாரு போறானே தெரியல. இந்த திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைவது போல தமிழ்நாட்டுக்குள் தினந்தோறும் பலாயிரக்கணக்கான வட இந்தியக்காரர்கள், இந்தி மொழி பேசுகின்றவர்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, சேலத்துக்கு ஒரு நாளைக்கு 30 தொடர் வண்டி வடக்க இருந்து வருது அப்படின்னா
ஒவ்வொரு தொடர் வண்டியிலும் சராசரியாக ஒரு 1000 பேர் இறங்குறான். அவன் எங்க இருந்து வர்றான், எந்த மாநிலத்திலிருந்து வர்றான், ஏன் வர்றான், எதுக்கு வர்றான், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போக போறான், என்ன வேலைக்கு போக போறான், அவனுக்கான வருகைக்கான அந்த முன்பதிவு என்ன, எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், இங்கு கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், வன்புணர்வு செய்யலாம், கழுத்தை அறுத்து போட்டு நகையை திருடலாம், திருடி கொண்டு அவன் ஊருக்கு போய்கிட்டே இருப்பான். 18 ஸ்டேட்டோ 19 ஸ்டேட்டோ இருக்குது இந்தி பேசுகின்ற மாநிலங்கள். எங்கு போய் தேடுவது? அப்ப இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு அதுதான் ஒரு உள்நுழைவு சீட்டு, இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி முன்வைத்து வருகிறது. இன்று வரை அதற்கான பதில் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் தொடருமான்னு கேட்டா கட்டாயம் தொடரும், கட்டாயம் தொடரும். கடந்த கால வரலாறு இதுதான். இதுல ஊர் மக்களுடைய இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, காவல்துறை இதை எப்படி முடிக்க பாக்குறாங்கன்னா, இல்ல இது நீங்க சொல்லுவதை போல திருட்டு சம்பவம் போல எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அங்க எதுவுமே திருடு போகல. எப்படி சாமியாத்தாளுடைய வீட்டுல எதுவுமே திருடு போகல, இது ஏதோ முன் பகையா இருக்கலாம், முன் விரோதமா இருக்கலாம்னு சொல்லி காவல்துறை இந்த பொறுப்பை தட்டி கழிப்பதை போல, இதை பூசி மொழுகுவதை போல பேசுகிறதே ஒழிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அக்கறை தமிழ்நாடு அரசை போலவே சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் இல்லை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பக்கம் போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும், சாமியாத்தாள் அம்மா மேல ஒருவருக்கு கூட அதிருப்தி இருப்பதற்கோ, ஒரு ஏதாவது பிரச்சனை இருப்பதற்கோ, இல்ல தோட்டத்துல இந்த அக்கம் பக்கத்து தோட்டத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை, ஒரு வாய்க்கா வரப்பு பிரச்சனை, அல்லது அங்காளி பங்காளி பிரச்சனை, அப்படி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதிர்ந்து பேசாத அளவிற்கு ஒரு சரியான நபராக தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் தோட்டம் உண்டு என்று வாழ்ந்த சாமியாத்தாளர்களுக்கு முன்விரோதம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது அந்த ஊரே சொல்லுது. அப்ப முன்விரோதமே இல்லாத ஒருவரை நீங்க முன்விரோதம்னு சொல்லுவது எப்படி இருக்கு அப்படின்னா, இதை அரசுக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது. எப்படி அரசுக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது, அதனால இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்கிற காவல்துறை தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வைக்கிற வேண்டுகோள், அப்படியெல்லாம் கடந்து போய்விட முடியாது. இந்த குற்றத்துல சரியா வேகமா அதை கண்காணிச்சு குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் இனி வருகின்ற காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும். அதை விட்டுட்டு உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருங்கிறதுக்காக நீங்கள் பூசி மொழுக நினைத்தால் இது படிப்படியாக கூடிக்கொண்டேதான் போகும், கண்டிப்பாக தொடரும். அதனால இது உடனடியாக காவல்துறை உயர்மட்ட குழு போட்டு விசாரிக்க வேண்டும். உரிய குற்றவாளிகளை அடுத்த 24 மணி நேரத்தில் கைது செய்ய வேண்டும். சாமியாத்தாள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் தர வேண்டும், இழப்பீடு தர வேண்டும். இனி வருகின்ற காலத்தில் அந்த பகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இதுபோல தோட்டத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டும், குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை மு.க. ஸ்டாலின் அரசு எடுக்க வேண்டும். அதற்கு முதலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் காவல்துறை பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.